வாட்டர் வாரியர் அந்த அம்மாட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்புறம் ஈசிஆர் வழியாக போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு வயதான மீனவரை பார்க்குறாரு. அந்த வயதான மீனவர் கடலை வழங்கிக்கிட்டு அந்த அலைகிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தார். அந்த தாத்தாட்ட போயிட்டு என்ன தாத்தா தனியாக பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, தனியாவா அப்படின்னு சிரிச்சுட்டு என் கடல் அன்னைகிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. அதுக்கு அந்த வாட்டர் வாரியர் அப்படி என்ன தாத்தா பேசிட்டு இருந்தேன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொன்னார், ஒரு காலத்தில் அந்த கடல் அன்னையே வணங்கணும், அது எங்களுக்கு நிறையா கொடுத்துச்சு, அலையோட அலையா அந்த மக்கள்லாம் வாழ்ந்து வந்தோம், இப்போ எல்லாரும் கடலை கொள்ளடிக்க ஆரம்பித்தோம், அதனால கடல் அன்னை எல்லாரையும் மறந்துருச்சுன்னு சொன்னார். என்ன தாத்தா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, கடல் எல்லாரையும் மறக்குமா? ஒரு காலத்தில் மீன்பிடி தொழில் செழிப்பாக இருந்துச்சு, கடலை தெய்வம் போல பார்த்தோம், அதுக்கு நன்றி உணவும் நடந்துக்கிட்டோம், கடலும் எங்களுக்கு ஒரு உறவை போல நடந்துக்குச்சு. ஆனால் காலம் மாறி போச்சு, கடலுக்கு நன்றி சொல்வதை விட்டுட்டு கடலை கொள்ளடிக்க ஆரம்பிச்சிட்டோம், தேவைக்கு அதிகமாக மீன்களை பிடிச்சோம், தொழில் வளர்ச்சி என்ற பேரில் கடலோரங்களில் அலைகளை அமைச்சோம், குப்பைகளை கொட்டினோம், நம்முடைய பேராசை அந்த கடலில் போய் சேர்ந்துச்சு, அதனால் நிறம் மாறுச்சு, மனம் மாறுச்சு, அதன் வளம் குன்றி போணுச்சு. இது இல்லாமல் மழை வராமல் போயிடுச்சு, மீன்கள்லாம் காணாமல் போயிடுச்சு, நிலமே உலர்ந்து போயிருன்னு சொல்லிட்டு அந்த கடலை பார்த்தே வணங்கிக்கிட்டே சொன்னார். இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, வானத்திலேருந்து மழை பெய்யலனா கடல் வளமே குன்றி போயிடும், இயற்கையை பாலாக்கினா நம்மளும் ஒரு நாள் புறக்கணிக்கப்படும்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு. அப்புறம் அந்த வாட்டர் வாரியர் சுற்றிலும் தேடி பார்க்குறாரு, அந்த தாத்தாவை காணோம். ஆனால் அவர் பக்கத்தில் ஒரு பலகை இருந்துச்சு, அதில் ஒரு திருக்குறள் எழுதிச்சு. அது என்னன்னா, நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தனிந்தெழிலி தான் நல்கா ஆகிவிடின். வானம் பெய்யாமல் போயிடுச்சுன்னா திருவிழாவும் இல்லை, வழிபாடும் இல்லை. அது என்னன்னு தெரிஞ்சுக்க அடுத்த கதைக்கு காத்துருங்க. மழை இல்லைன்னா ஒரு பசும்புல் கூட முளைக்காது, அது என்னன்னு தெரிஞ்சுக்க பின் கதையை போய் பாருங்க. திருக்குறள் கதையில தெரிஞ்சுக்க என்னைய ஃபாலோ பண்ணுங்க.